ஸோ கைஸ், நம்ம இங்கே வந்து பார்த்தேன். பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது. 6th ஃப்ளோர் பில்டிங்கில் மொத்தமாக இதாகி இருக்குது. இங்கே இன்னொருத்த ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். அவங்க இந்த பில்டிங்கில் உள்ளவங்க தான். அதான் இருக்கிற பில்டிங். ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இங்கே இதாக தான் இருக்குது. 12ஆம் தேதி நேற்றுக்கு இங்கே குவைத்தில் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஃபயர் இன்சிடெண்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் நான் அங்கே நேராக போய் பார்த்தேன். போய் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது பில்டிங்கே ரொம்ப இந்த கருப்பு கலரில் புகையாட்டு ரொம்ப மூடி. இது வரைக்கும் உள்ள நியூஸில் மொத்தம் நாங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, எல்லாமே கிளியர் அவுட் பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு மார்னிங் 4 o'clock ஃபயர் இன்சிடென்ட் நடந்திருக்குது. ஈவினிங் 4 o'clock வரைக்கும் அது அங்கே ரெக்கவரி பண்ணுறதுக்கு டைம் எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 4 o'clock எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு. மொத்தம் 49 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சிக்காக தான் இருக்கிறாங்க. 9 பேர் ஐசியூவில் இருக்கிறாங்க. ஒரு 50 பேர் சம்திங் நம்ம ஜெனரல் வார்டில் இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த கார்பன் மோனாக்சைடு சுவாசிச்சனால வந்த நுரையீரல் ப்ராப்ளத்தினாலேயும் மாடியிலண்டு நிறைய பேர் குதிச்சுட்டாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது இது நான் இப்போ போய் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ஆட் பண்ணி தரேன், அந்த கிளிப்பில் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த இன்சிடெண்ட் நமக்கு கீழே ஃப்ளோரில் இன்சிடென்ட் ஸ்டார்ட் ஆகியிருக்குது. ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம இந்த ஸ்டேர்கேஸ் இருக்கும்ல, இந்த ஸ்டெப்பு வழியாட்டு இந்த ஃபயர் அப்படியே குமுக்குன்னு அப்படியே மேலே ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கு. மொத்தம் டோட்டல் 6th floor அப்பார்ட்மெண்ட். அப்போ இந்த 6 ஃப்ளோர்லையும் ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் 4 ஃப்ளாட் உண்டு. அப்போ ஆக்சுவலாட்டு அது 4 ஃப்ளாட்டுன்னு வரும்போது அது ஒரு 100 பேர் தங்குறதுக்கு வேண்டிய பில்டிங் தான். பட் அது 100 பேர் தங்கலை. அங்கே ஒரு 100க்கு மேலே ஒரு ஆல்மோஸ்ட் அரவுண்டு 175ன்னு சொல்கிறாங்க. 175 பக்கத்தில் அங்கே இது பண்ணியிருக்கிறாங்க, தங்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க எதிர்பார்க்கல. முந்தா நாள் ஈவினிங்கு எல்லாருமே டியூட்டி முடித்து வந்து அங்கே நல்லபடியாக தூங்கிட்டு இருக்கும்போது இது நடந்துடுச்சு. இங்கே நேற்றுக்கு ஆஃப்டர்நூன் காலையில் எனக்கு தூக்கம் இருந்ததுமே இந்த நியூஸ் கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் போக தான் டெத் ஆனது இதெல்லாமே தெரியுது. அதில் 24 பேர் கேரளாவில் உள்ளவங்க. எல்லாமே கேரளாவில் உள்ளவங்க 24 பேர். நம்ம தமிழ்நாட்டில் 5 பேருன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மாதிரி பிலிப்பைன்ஸு ஒரு 4 பேர். பாக்கி உள்ளவங்க ஹிந்தி, நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப பேர் உண்டு. இது வரைக்கும் அவங்க சிலது கிளாரிஃபை பண்ணலை. ஆக்சுவலாக இன்றைக்கி ஆஃப்டர்நூன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க விட்டுருக்குறாங்க. ஏன்னா உடம்பு எல்லாமே ரொம்ப இதை கருகி போயிருக்குது. டெஸ்ட்டு வெரிஃபை ஆகி வந்ததும் அவங்க பாடியை நம்ம இந்தியாவுக்கு அனுப்புகிறதா இருக்கும். இன்றைக்கி ஆஃப்டர்நூனே இந்தியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஃப்ளைட் ரெடி பண்ண சொன்னாங்க. நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஒரு பிளேன் இங்கே வெயிட் பண்ணி வந்து நிற்கிது. பட் இவங்க இந்த ப்ரொசீஜருக்காக வெயிட் பண்ணுறாங்க. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபர்தர் ஸ்டெப்பாட்டு மூவ் பண்ணுவாங்க. எனிவே வெரி சேட். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாருமே பேச்சுலர்ஸ். ஸோ கைஸ், அப்போ நான் இந்த பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு ஆள் கூட பேசினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நேற்றுக்கு 4 மணிக்கு இங்கே சத்தம் கேட்குது, ஐயோ காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போது இவங்க வெளியே வந்து பார்க்கும்போது மேலே மாடியிலேருந்து இப்படியே தீ அப்படியே போய்கிட்டே இருக்குதான். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டேர்கேஸ் விளையாட்டு அந்த தீ மேலே போய்கிட்டே இருக்குதான். போய்கிட்டு இருக்கும்போது மேலேருந்து நிறைய பேர் குதிக்கிறாங்களாம். அப்போ நம்ம ஒரு தமிழ் பர்சன் தான் ஒரு ஜன்னலில் ஓப்பன் பண்ணி மேலேருந்து சிண்டெக்ஸ் கீழே ஒரு 3 சிண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. சிண்டெக்ஸில் குதிக்கிறதுக்குன்னு 3rd floorலேருந்து கீழே சிண்டெக்ஸை குதிக்காமல் சிண்டெக்ஸை பக்கத்தில் விழுந்து அவரும் இதாகிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் சிண்டெக்ஸில் உள்ளாடி குதிச்சிருக்கிறாங்க. அந்த பக்கம் பேக் சைடில் ஒரு ஷீட்டு போட்ட ஒரு இது இருக்குது, அந்த ஷீட்டில் குதித்து ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டு எப்படி நடந்துச்சுன்னா, நான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் நியூஸ் பார்த்தேன். அதில் எலக்ட்ரிக் ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. பட் எனக்கு எப்படின்னு தெரியலை. நான் ஒரு உங்கள் வீடியோ உங்களுக்கு நான் தரேன். நிறைய சிலிண்டர் கருகி போய் இருக்குது. என்னதான் இங்கே குவைத் கவர்மெண்ட் பேசியிருக்கிறாங்க, இங்கே அமைச்சர் இது ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு. அது ஏதாவது ஃபைனலைஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் என்ன தான் காசு கொடுத்தாலும் இதாகாதுல்ல. இன்னும் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக மணி வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியான கண்ட்ரி தான் குவைத், எல்லாருக்குமே தெரியும். பட் இன்னும் 20,000, 25,000, 30,000 எல்லாம் ஃபேமிலியை விட்டுட்டு வந்து இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த 49 ஃபேமிலிஸு இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஐசியூவில் இருக்கிறாங்க. எல்லா ஃபேமிலிஸில் இருக்கிறவங்களுக்கும் எல்லா குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கல். இன்னும் இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க. இங்கே வீக்லி 3 நான்
அப்பப்போ வீடியோஸில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு வீக்லி 3 வீடியோஸாவது பார்ப்பேன். இந்த கார் தீ பிடிக்கிறது, இது தீ பிடிக்கிறது, அப்பார்ட்மெண்ட்ஸ் ரூம் தீ பிடிக்கிறது. பட் எப்படி பிடிக்குது என்னன்னு தெரியலை. பட் ஹீட் ஜாஸ்தி தான். பட் குளிர் டைம்லேயும் தீ பிடிக்குதுங்க, எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் எல்லோரும் சிலிண்டர் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய சிலிண்டர் இருக்கும் எல்லாருக்கிட்டையும், தெரியலை. பட் ஃபயர் சர்வீஸ், போலீஸ் எல்லாமே ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறாங்க, ரொம்ப அப்டேட்டாக இருக்கிறாங்க. ஒரு 4 பேப்பரில் தீ பிடிச்சாலே 7 வண்டி போல் ஃபயர் என்ஜின் போகும். எதுவாக இருந்தாலும் 7 வண்டி போகும், வரிசையாக போகும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்ல வியூவாக இருக்கும். பட் இருந்தாலும் இது அவங்க என்னெல்லாம் நினச்சிட்டு வந்திருப்பாங்க, என்னெல்லாம் திங்ஸ் வாங்கி வச்சுருந்துருப்பாங்க, ஃபேமிலி கூட பேசிட்டு தூங்கியிருப்பாங்க. எல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே கைஸ்.